ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நேற்று சொன்ன மாதிரி கிராணி இல்லாட்டி ஈவில்னில் ரெண்டில் ஏதாவது வீடியோ போடணும். அது ரெண்டில் எந்த வீடியோன்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. ஈவினல் 1. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ரெடி. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே காசு கேட்குறாங்க. அந்த வேலை ஆடை சூஸ் பண்ணிட்டு ஈவில்னிக்குள்ளே வந்தாச்சு. ஈஸியை கொடுத்துட்டு மீடியம் கொடுத்துட்டு ஈஸி தான் நமக்கு எப்போவுமே செட் ஆகும். விடிஜி மாதிரி, ஏன்னா நம்ம ஒரு விடிஜி ஃபேன், அதனால் நம்ம விடிஜி மாதிரி தான் செட் ஆகும். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சிரிக்கிறாப்புல, ஏன்னா இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ ஆச்சே. என்ன இதில் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கேன். எனக்கு வேறு சரியான பயமாக இருந்துச்சா விளாட்றதுக்கு. கிராணி கூட விளாண்டுறேன், இது விளாட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சா. அதனால தான் நம்ம இந்த சைடில் கூட இங்கே பார்த்தா தெரியும். இது கேம் டர்போ வச்சு இது ஸ்பாட்டிஃபைல எதாவது ஃபங்கு போட்டு விட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏண்டா? ஆமாம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாங்க ஆமான்னு. ஏண்டா சாரி, நீனு பார்த்தீங்க? ஆமாம். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்டார்டிங்கே பயமாக இருக்குது. மியூசிக் வேறு நல்ல வேறு பாட்டு போட்டிருந்தேன். இப்போ ஸ்டார்டிங்கே நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோ பயமாக இருந்துச்சு. ஏன்னா கிராணிலையாவது பட்டுன்னு உள்ளாக போகிற மாதிரி திறந்துருமா. இது வேறு இப்படி ஆகுது. இப்போ எடுத்ததுமே ஃபஸ்ட்டு நான் இது 3ஆவது அட்டம்ப்ட்டு. ஏன்னா ஒரு தட்டி பூஜை ரூமுக்குள்ளே போய் நின்றுட்டேன்னா அது மண்டையிலே போட்டு போயிடுச்சு. இப்போ பாருங்க, உள்ளக்க வந்தாச்சு. வீட்டுக்கு எப்போவுமே இவ்வளோ கேபிள் எடுப்பாக. பார்ப்போம், கதவை சாத்திக்கணும். திருப்பி இந்த அடிச்சிட போகுது. டிராவரே இல்லை, அடிக்குதுங்க. நல்ல வேலை அதாச்சு. இப்போ வெளியே போய் ஆன் பண்ணி விட்டு வந்துடுவோம் எலக்ட்ரிசிட்டியை. ஆனால் ஆஃப்பா, நல்ல வேலை ஈவினிங் இல்லை. பேனரை திறந்து விட்டாச்சு. இப்போ என்னடா இது நான் ஆக்சுவலாக ஹாப்பி மோடில் இது பண்ணேன்னா, டவுன்லோட் பண்ணேன்னா, அதனால் கொஞ்சம் லைட்டாக பக் இருக்க தான் செய்யுங்க. அதுக்கு நான் ஹேக்குன்னு நினச்சிக்கிறேங்க காய்ஸ். என்ன இது? பின்னாடி தான் என்ட்ரன்ஸ் இருக்குதோ. பூஜை ரூமில் கிளவி பூஜை போட்டுதா இல்லையா பார்ப்போம். அட போவேண்டா, நான் வேறு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டேன்னா உட்காந்து எழுந்திரிக்கிறேன். நான் வேறு வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் நான் தனியாக. அதனால் லைட்டாக பயமாக பார்க்குற மாதிரிங்க. அது பார்க்குறதுக்கு கமலா ஸ்டார்டிங்கில் கேமை முடிக்கும் போது மாறி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட சொல்லியிருப்பாக நம்ம ஈவன் விளாட போகிறோன்னு. ஈவில்னாலே கொஞ்சம் பேரை கேட்டாலே கொஞ்சம் ஊஸ்பம்ஸாக இருக்கேன். இப்போ நம்ம 2 விளாட்ன மாதிரி நல்லா இருக்கேன். 1 லைட்டாக அந்த ஃபேஸு தான் ஒரு மாதிரியாக இருக்கேன். 2 அதோட பேக் ஸ்டோரியை மெயின் பண்ணியிருப்பாங்களா, அதனால் கொஞ்சம் போர் அடிக்காது. இப்போ பாருங்கள், இப்போ மேலே ஏறி திருப்பி எனக்கு கீழே போனாலே நிற்கின்னு பயமாக இருக்குது. அதனால் திருப்பி மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ துரத்துச்சு, அதனால இப்போ மேலே நிற்கிறேன். அது இப்போ என்ன ஆகுதுன்னா வந்தது ஃபியூ செகண்ட்ஸில் நின்றுது. அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயம். அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குதுங்க. நீங்கள் இந்த தாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாட்டி நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதனால் நம்ம ஈஸியான கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், வழக்கம் போல் விடிஜி மாதிரி. நிறைய பேர் ஐடிஜின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த கேம் போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? நிறைய பேர் ஹேட்டர்ஸ்னால் இருப்பாங்க. அவங்களுக்குன்னா நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஹேட் பண்ணுறாருந்தால் உங்கள் மனசுக்குள்ளேயே ஹேட் பண்ணிக்கிறேங்க. கமெண்ட் செக்ஷனில் ஹேட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்க பார்த்துட்டு இப்போ எனக்கு உள்ள சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்துட்டு இப்படி போவாங்க. நீங்கள் என்ன யோசிப்பீங்க, யாரா இவன் வெறும் 10 சப்ஸ்கிரைபரை வச்சுட்டு வாய் பேசிகிட்டு இருக்கான்னு. பாருங்க, நம்மளும் ஒரு நாள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிப்போம். எல்லோரும் விடிஜி கமெண்டில் போய் ப்ரோ ஐடிஜின்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அவருக்கு தெரியும். விடிஜி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கேம் தான் கொஞ்சம் இப்போ நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் துரத்திட்டு நின்றுது. அது லைட்டாக இல்லை, ரொம்பவே பயமாக இருக்குது. நான் வேறு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் வேறு இருக்காங்களாம். அவங்களாம் லைட்டாக ஈவனிங் வந்தாலே அழுவானு பார்த்தா சிரிக்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக போச்சு. நம்ம தான் பயந்துக்கிட்டு இருக்கேன். கால் பார்த்தா 100 கிலோமீட்டருக்கு ஆடுது. என்னடா இது, எனக்கு ஒரு மாதிரியாக போச்சுங்க. நீங்கள் நம்ம சேனலோட லோகோ பிடிச்சிருந்தா ப்ரோ நைஸ் லோகோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேமு நெக்ஸ்ட்டு நம்ம கிராணி போடலான் இருக்கோம். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா
போடு ப்ரோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ சிஸ்டர். இப்போ மேலே திருப்பி நம்ம கீழேயே போகவே முடியலை. போனாலே அவன் வந்து துரத்துது, எரிச்சலாக வருது. அதனால தான் இப்போ எனக்கு குட்டி வீடியோவாக போடுறோம். நம்ம நேற்று கூட போட்டிருந்தோம், நைட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது நாளைக்கு வந்து கிராணி இல்லாட்டி இது ஈவிலன் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். நான் நேற்றே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், கிராணி தான் இது ஈவிலன் தான் விளாடணும் அப்படின்ட்டு. ஏன்னா கிராணி தான் ஈஸியான கேம் ஆச்சுன்னு நினச்சேன். பட் ஈவிலன் வந்து நான் நினச்ச மாதிரி இல்லை. மாடி ஐயோ என்னங்க இது பேசிடுவோம், முன்னாடி வந்துச்சு குனிடா, அது வேறு குனிஞ்சு உள்ளக்க வரேன். பாடா நல்ல வேலை நின்றுச்சு. என்ன ஹேமர் தெரியுது, அட வருது. என்னடா இது ஒரு கார்ட்போர்ட் இங்கே கிடக்குது. ஐயோ அட குதிக்காதேடா, பயமாக இருக்குது. வா 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 வா. ஆஹா மாடி என்னடா இது போக மாட்டேங்குது. அட நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். குனிடா அவ்வளோதான் காய்ஸ். நம்ம வீடிசி 3.0ன்னு காட்டிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அவள் 2.0 சேனல் வச்சுருக்காப்புல பாருங்க. நல்ல வேலை குதிச்சு வந்துட்டேன். இங்கே போய் செட்டில்மெண்ட்டை போடுவோம், அது வெளியே தான் நிற்கிது. செட்டில்மெண்ட்டை போடுவோம். எங்கே உட்கார்றது, இது வேறு ஓப்பன் பண்ண முடியாதோ. ஐயோ 4 வருஷத்துக்கு முன்னாடி மற்ற வீடியோ. உட்கார்றா அவ்வளோதாங்க. பார்ப்போம் வருதா இல்லையான்னு. எனக்கு ஷோ ஆகுது, அது நிற்கிறது எனக்கு வெளியே தெரியுது, அந்த சாங்னால வெளியே தெரியுது. அடி அவ்வளோதாங்க, செத்துட்டோம் வெற்றிகரமா. மனசே விட்டேன் காய்ஸ். போங்க காய்ஸ், எந்த இப்போ இருக்குதோ தெரில. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இது பண்ணுறோம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்னா பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் நினச்சி இது உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சொல்லுவாங்க.